நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியா கூட்டணிக்குள் நடப்பது என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதயத்துல்லா. அனைவருக்கும் வணக்கம். திரு இதயத்துல்லா, கேள்வியை முன்னாடியே முன் வச்சுட்டேன், பதிலுக்கு தயாராக இருப்பீங்க. இன்னொரு கேள்வி, வெற்றி வாய்ப்புகளை கை நழுவ விடுகிறதோ? இதில் சகோதரர் பிரியன் பல விஷயங்கள் எடுத்து சொன்னார், அதனால் மீண்டும் நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் ஒத்துக்க வேண்டிய விஷயம், அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கார்கே அவர்கள் போன்றவர்கள் மாதிரி கீழே ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி அதுக்குள்ளே மிஷினரி இல்லைன்னு சொன்னார். அதை நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறேன். காங்கிரஸ் நீண்ட காலமாக உங்களுக்கு ஒன்றியத்திலையும் பல மாநிலங்களிலும் ஆட்சியில் இல்லை, அந்த சோர்வு இருக்குது. அதே நேரத்தில் அது ஒரு காரணம், நான் மறைக்க விரும்பலை, ஒத்துக்கிறேன். இப்போ சகோதரர் பாண்டியன் பல விஷயங்களை சொன்னார். அதில் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னார், இந்த 9 விழுக்காடு முன்னாள் தேர்தல் தலைமை கமிஷனரே சொல்லியிருக்காரு. இப்போ பாஜகவுடைய கூட்டணி, எங்களுக்கு இந்தியா கூட்டணி பெரிய கூட்டணி, ஆனால் பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தேர்தல் கூட்டணி, தேர்தல் கமிஷனோட உள்ள கூட்டணி. அந்த கமிஷன் கூட்டணி நினச்சா 2 மாதம் கழித்து கூட மகாராஷ்டிராவில் தேர்தல் வைக்க முடியும். அதை அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கி அது இவ்வளவு நாளாக நான் 2019 இதை சொல்லிக்கிட்டே வர்றேன், பல பேர் சொல்லிட்டு வர்றாங்க. அந்த தேர்தல் கமிஷன் நடத்தின தேர்தலில் தானே ஜார்க்கண்ட்லையும் அதுதான் செலக்டிவ். அதாவது தேர்தல் ஜம்மு காஷ்மீர்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்பணுமா இல்லையா? தேர்தல் கமிஷன் எல்லாத்துலேயும் பாஜக 100 எடுத்துட்டா எப்படி மக்கள் நம்புவாங்க? ஒரு ஊரில் காங்கிரஸ் எல்லா கமிட்டியும் இருந்தும் கூட அவங்கெல்லாம் ஓட்டும் போட்டு பாரம்பரியமான கட்சி தேர்தல் ஆணையத்தின் மீதான இந்த விமர்சனத்தை வைக்கிறது ஏற்புடையதா? ஜனநாயகத்திற்கு இவ்வளவு காலமா அந்த கட்சி அதை எடுக்கல. இப்ப எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதை பத்தி பேசிட்டாரு. இது நாடு முழுக்கும் கொண்டு போகணும், ஒரு பாத யாத்திரை மாதிரி எப்படி ராகுல் காந்தி செஞ்சாரோ அந்த மாதிரி தேர்தல் கமிஷன் இதை எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது, இனிமேல் பேலட் பேப்பர் வேறுன்னு எப்படி சாதாரண மக்கள் கேட்குறாங்களோ அதை இன்னைக்கு காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அண்மையில் உச்சநீதிமன்றம் அது சார்ந்த வழக்கில் ஒன்று சுட்டி காட்டிருக்காங்க. வெற்றி பெற்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சூப்பர்னு சொல்கிறதும், தோல்வி அடைந்தால் இப்படி சொல்கிறதும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவே தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். காஷ்மீர்லேருந்து பல்வேறு விஷயங்களை இன்னும் நிலுவையில் வச்சுருக்காங்க. பின்னால் தான் காஷ்மீர் எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு, தேர்தல் நடத்துன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை. நீதிமன்றங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆளுநர் பதவியிலேருந்து எம்பி பதவியிலேருந்து கொடுக்கக்கூடிய வேலையை அதிகமாக செய்யக்கூடிய கட்சியாகவும் பாஜக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்களோட கூட்டணி இல்லை, இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க, புதுசு இல்லை. இப்போ மம்தா பானர்ஜி அவர் சொல்கிறது புதுசு அல்ல. கடந்த தேர்தலில் அவங்க தனியாக தான் நின்றாங்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனியாக தான் நின்றுச்சு. அதனால் நான் அவங்கள்ட்ட கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம். எந்த கேள்வியை அவங்களையும் நீங்கள் சேர்த்துருக்கலாம்னு எப்படி காங்கிரஸில் கேட்கல நியாயமாக இருக்குது. காங்கிரஸை பார்த்து உண்மையிலே நானே கேட்க இந்த கேள்வி. ஹரியானாவில் ஆம் ஆத்மிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம், ஒரு 5 சீட்டு கூட கொடுத்துருந்தா இந்த நிலைமை இல்லை. அது நான் இல்லைங்கள, காங்கிரஸும் தவறு செய்கிறது நான் இல்லைங்கள. ஆனால் இந்த கேள்வியை எங்கே கேட்டிருக்கணும், அங்கேயும் கேட்டுக்கணும். ரெண்டாவது, மகாராஷ்டிராவில் உங்களுக்கு நன்றாக தெரியும், முதல்வராக இருந்தது யார்? 2 ஆண்டுகள் இருந்த அவர் தானே. மக்கள் எதை பார்ப்பாங்க? அந்த ஆட்சியை தானே பார்ப்பாங்க. ஓட்டு போகிறவங்க எதை பார்ப்பாங்க? தேர்தல் கமிஷன் பிரச்சனை ஒரு பக்கம், அது அவங்களும் நான் என்னைக்கு சொன்னனோ அன்றைக்கே சஞ்சய் ராவத் அதுதான் சொன்னார். இந்தியாவில் பல ஊர்களில் இந்த குரல் எழும்புச்சு, மகாராஷ்டிராவில் அதிகமாக எழும்புச்சு. அதே நேரத்தில் நீங்கள் குற்றம் சொல்லும்போது நீங்கள் காங்கிரஸ் குற்றம் சொல்கிறீங்க, தப்பு இல்லை. ஏன்னா பெரிய அண்ணனாக இருக்கிறவர் தம்பிகள் குறை சொல்லலாம், அண்ணன் தம்பியை குறை சொல்ல முடியாது. இப்போ நந்தகுமார் தம்பிகளை அரவணைச்சு போகணும்ல, அதுதான் செய்ய தம்பிகளை வளர்த்து. அதுக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் அரவணைக்கிறதும் பாஜக அழிக்கிறதையும் சொல்கிறேன். மகன்தான் ஒருத்தர் இருந்தார் அஸ்ஸாமில், தெரியுமா உங்களுக்கு? அந்த கட்சியோட கூட்டணி வச்சார் பாஜகவோட. அவர் இன்னைக்கு ஆள் அட்ரஸ் இல்லை. இந்த காங்கிரஸ் செய்யலை. இதே மாதிரி மம்தா ஓனர் நாங்கள் கூட்டணி வச்சுருந்தோம். மம்தாவை எது இல்லாமல் ஆக்கலை நாங்கள். அதே நேரத்தில் காஷ்மீரில் மஹபூபா முஃப்தின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா கூட்டணி சேர்ந்தாங்க, பாஜக இல்லாமல் போயிட்டாங்க. நாங்கள் தேசிய மாநாட்டு கட்சி இல்லாமல் ஆக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும், காங்கிரஸுடைய ஜனநாயகத்தன்மைக்கும் பாஜகவுடைய தன்மைக்கு என்ன வித்தியாசங்கிறத நான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி உங்களுக்கு லோக்தளம்னு ஒரு கட்சி ஹரியானாவில் இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னால். அந்த கட்சி காணாமல் போச்சு. அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்ச ஒரு கட்சி தான் அஜித் லோக்தளம், இன்னொரு கட்சி வந்துச்சு. அந்த கட்சி 10 இடத்த கொடுத்து ஆட்சியை கொடுத்தாங்க கடந்த ஹரியானாவில். அந்த கட்சியும் காணாமல் போச்சு. இந்த வேலையை காங்கிரஸ் ஹரியானாவில் செய்யலை, காஷ்மீர்லையும் செய்யலை, பஞ்சாப்லையும் செய்யலை. இப்போது நான் சொல்கிறேன், பஞ்சாபில்
உங்களுக்கு அகாலிதள்னு ஒரு கட்சி இருந்துச்சு. இதே பாஜக போய் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குச்சு. நம்ம கண்ணால் பார்த்தோம். காங்கிரஸ் இந்த வேலையை பஞ்சாப்ல எந்த கட்சியோடையும் செய்யலை. மகாராஷ்டிராவில் நாங்கள் சரி பிற கட்சிகளில் செய்யலை. உங்களுக்கு அருகில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸினுடைய பிரதிநிதி இருக்கார். தமிழ்நாடு தொடங்கி ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட காங்கிரஸினுடைய இருந்த தலைவர்களுடைய அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்காம காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்களே காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக அமைந்து அதுவும் ஒரு பின்னடைவுக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா? ஒரு 8 வருஷத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியை கொடுத்தோம் திரு வாசன் அவர்களுக்கு. அகில இந்திய செயலாளர் பதவியை கொடுத்தோம். ஒரு 8 வருஷத்தில் மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தோம். பல முறை ராஜ்யசபா எம்பி கொடுத்தோம். மிகப்பெரிய அமைச்சராகவும் கப்பல் துறை அமைச்சராகவும் வச்சுருந்தோம். காங்கிரஸ் தானே வச்சுருந்துச்சு. நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து முரணாக இருக்குது. அதுக்கு சொல்ல வரேன். பல பேரை நாங்கள் எல்லாம் வளர்த்து விட்டோம். வருவார். அதே மாதிரி குலாம் நபி ஆசாத் இருந்தார் எங்கள்கிட்ட. அவருக்கு எந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கணும் அவ்வளவும் கொடுத்தோம். இது ஒரு விஷயம் தானே. அற்ற குலத்து அருநீர் பறவை என்பது உங்களுக்கு தெரியும். என்னைக்கு இப்போ காங்கிரஸ் வந்து பின்னடைவை சந்திக்கிற நேரத்தில் காங்கிரஸை எல்லாரும் குறை சொல்லலாம். அது தப்பு கிடையாது. அப்படி தான் சொல்லுவாங்க. பின்னடைவை சந்திச்சா ஜெயிச்சா என்ன செய்வாங்க? பாஜகவுக்கு விரோதமாக பேசுகிறவங்க கூட என்ன செய்வாங்க? பாஜக மாதிரி ஒரு கட்சி உண்டுமாம்பாங்க. அந்த பாஜக கட்சி என்ன தவறு அழகாக இவரே சொன்னார். பாண்டியனே அந்த தெளிவாக சொன்னார். இவர் ஒன்று நம்ம நந்தகுமார் சொல்லும்போது அஜித் பவார் வந்து வந்ததுனால ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலைன்றார். இப்போ இந்த கேள்வியை திருப்பி அவர்கிட்டே கேட்போம். அந்த அஜித் பவார் இல்லாமல் தான் இந்த தேர்தலை சந்திச்சாங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது புழுதி வாரி தூத்துறது வந்து எளிதாக தூத்திடலாம். ஆனால் நாம் சொல்கிறதுல உண்மை இருக்கான்னு தெரியணும். அது மாதிரி பல விஷயங்கள் அவர் சொன்னார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், காங்கிரஸ் பொறுத்தவரை பிரியன் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க உள்ள ஒரு கட்சி, பெரிய கட்சி இல்லைங்கள. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தூக்கி சுமக்குதுன்னு. அவருக்கு ஒரு விஷயம் புரியலை. கூட்டணி பலம்தான். நாங்களும் திமுகவும் வலிமையான கூட்டணியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வெற்றி பெறோம். நாங்கள் 2 பேரும் கூட்டணியில் இல்லை 2014. அவங்களும் ஒரு இடம் எடுக்க முடியல, நாங்களும் ஒரு எடுக்க முடியல. இதையெல்லாம் சிந்திக்கணும். ஒருத்தன் தோத்துட்டாலோ ஒருத்தன் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாலோ மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரோட சிவசேனை பிரிவு இப்போ பேசியிருக்கிறப்ப மூத்தத்தில் சஞ்சய் ராவத் நீங்கள் சொன்னீங்களா? சஞ்சய் ராவத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்துச்சு. இவரை எங்களுடைய தலைவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தாமல் போனது எங்களுக்கு காயப்படுத்துகிறது. அங்கே பிரதான கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். தோல்விகள் குறித்து பரிசீலனையே பண்ண மாட்டாங்க. விவாதிக்கணும்ல, கூட்டணிக்குள்ளே இந்தியா கூட்டணிக்குள்ளே விவாதிக்கணும்ல. ஏன் விவாதிக்க மாட்டாங்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை விட அங்கே தெரியும். மகாராஷ்டிராவில் ஒருத்தரை அவங்களும் முன்னிறுத்தலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. பாஜக முன்னிறுத்தலை, ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸ் முன்னிறுத்தாதனால தோல்வின்னு சொன்னால் அது தேர்தல் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு தேர்தல் கமிஷன் மேலே தான் சஞ்சய் ராவத்திலிருந்து எல்லாமே சொன்னாங்க. இன்றைக்கி தன் கட்சியை வளர்க்க, தன் தொண்டர்களை வந்து தேற்றுவதற்கு காங்கிரஸ் மேலே பழி போடுறது நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா அவங்க கட்சி நாளைக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்சி, அதாவது ஷிண்டே கட்சிக்கு தேவைப்படும் போது முதல்வர் பதவியை கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்கள நான் நட்டாத்தில் விடுற வேலையை கட்சி வளரணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸினுடைய பிரிவாக இருக்கட்டும், சரத்பவார்ட்டேருந்து பிரிஞ்சு போன அவர் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவை விட கூடுதல் இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு அஜித் பவார். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவிலேருந்து பிரிஞ்சு போன ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா பிரிவு உத்தவ் தாக்கரே விட கூடுதல் இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ காங்கிரஸோடு சேர்ந்ததுனால இந்த 2 கட்சிகளும் தங்களுடைய வாக்கு வங்கி இழந்துட்டுன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் இந்த ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? நான் 10 சொல்லிட்டு வந்தேன். இந்தியா முழுக்க யார் யார் ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார், ஆதரவு கொடுத்தாரு. யாருக்கு? பாஜகவுக்கு. இன்றைக்கி அவருக்கு அடையாளம் இல்லாத சூழ்நிலைக்கு விட்டார். ஒரிசாவில் பட்நாயக்கு அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தார். அவர் நிலைமை என்ன? ஆனால் காங்கிரஸ் அதை செய்யலேன்னு சொல்ல வரேன். இன்றைக்கி சிவசேனாவுடைய மரியாதை சிவசேனா கொடுத்துருக்கு, சரத்பவாருடைய மரியாதை சரத்பவார் கொடுக்கு. எங்கெல்லாம் கூட்டணி குடிச்சோ கூட்டணி கட்சிகளை அழிக்கலைங்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயம். அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி உத்தவ் தாக்கரே இன்றைக்கி சொல்லலாம், தப்பு இல்லை. முதல்வர் பதவி அவர் பேர் சொல்லியிருந்தா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஓட்டு போடாமல் கூட இருந்திருப்பாங்க, இன்னும் மோசமாக கூட வந்திருக்கு. இதையும் சிந்திக்கணும். வலிமை வாய்ந்த மகாராஷ்டிராவில் சிவசேனா தான் வலிமை வாய்ந்த கட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கட்சியோட நிலைமை என்ன? பாஜகவோட கூட்டணி சேர்ந்த பின்னால் பாஜக 2வது கட்சியாக தான் இருந்துச்சு. ஆக பாஜக மாதிரி ஒரு ஆக்டோபஸ் வேலையை காங்கிரஸ் செய்யலை. அதனால் காங்கிரஸ் மேலே நீங்கள் குறைஞ்ச சொல்லுங்கள், நான் தப்பு, நான் இதை வரவேற்கிறேன். நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அஸ்ஸாமில் ஒரு கட்சி தலைவரை போய் நான் சந்தித்து சேர்த்துக்குங்கன்னு நான் மேலிடத்தில் சொன்னேன். சேர்த்துருந்தால் அஸ்ஸாமில் கடந்த முறையே நாங்கள் அதிகமான இடங்கள் எடுத்திருப்போம். 2 எம்பிக்கள் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம சத்தீஸ்கரில் ஒரு கட்சி. காங்கிரஸுக்கு எதிரி காங்கிரஸாக இருந்து காங்கிரஸ் பின்னடைவை சந்திக்கிறது விஷயம் இல்லை, அது இந்தியா கூட்டணியும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன்,
இந்தியா கூட்டணி எதுக்கு? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மம்தா பானர்ஜி அவர்களோ கேரளாவில் கம்யூனிஸ்ட் வந்து எங்களோட கூட்டணி வைப்பாங்களா? அதே தமிழ்நாட்டில் கூட்டணி வைப்பாங்க. நாங்கள் இணையும் போதே என்ன இணைகிறோம், அந்தந்த மாநிலங்களில் வந்து அவங்கவுங்க வலிமை உள்ளவங்க. அகிலேஷ் யாதவா நீங்கள் வந்து இல்லை அதை சொல்கிறீங்கல்ல, அதுதான் மகாராஷ்டிராவில் நடைமுறைக்கு வரல அப்படிங்க. இல்லை, அதனால தான் இந்த தோல்விங்கிறாங்க. உங்கள் தெளிவாக பிரியன் சொன்னார், நம்பர் 1 கட்சி எது, நம்பர் 2 கட்சி எது, நம்பர் 3. ஒரு கட்சி உடஞ்சி 2ஆக போச்சு. 2ஆகி அவங்கள்ட்ட எவ்வளோ பேர் எம்எல்ஏ இருந்தாங்க, ஷிண்டேட்ட எவ்வளோ பேர் போனாங்க. அதனால தான் அவங்க ஆட்சி இழந்தாங்க. உத்தவ் தாக்கரே ஏன் முதல்வர் பதவி இழக்கணும்? அவர் ஷிண்டேயை கையில் வச்சிருந்தா. இப்படி பல குற்றங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் நாங்கள் சொல்ல விரும்பலை, எங்கள் கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சிகளை நாங்கள் மரியாதையாகவும் அவர்களை அழிக்காமல் இருக்கோம். சரி, தோல்விக்கான காரணங்களை பரிசீலனை பண்ணி ஆலோசிக்க தயாராக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இல்லை இல்ல, அதுக்கு உள்ள வேலையை நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல காங்கிரஸ்ல சில பலவீனங்கள் இருக்கு, அதை சரி செய்யணும். அது தப்பு இல்ல. இல்லைங்க, ஒரு மாநிலத்துக்கு ஒரு முகம் வேண்டும்ல. இப்போ நீங்கள் காமராஜரை நீங்கள் இங்கே நிராகரித்ததன் விளைவு தானே இன்றைக்கு காங்கிரஸ் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அதே போன்று பல மாநிலங்களை உருவாகி போட்டதில்ல. இப்போ நீங்கள் முலாயம் சிங் யாதவ் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி 67 காமராஜ் தலைமையில் தான் காங்கிரஸ் அவரை தான் முன்னிறுத்தி பண்ணாங்க, வெற்றி வாய்ப்பு தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே காங்கிரஸ் தவற விட்டாங்கன்னு சொல்ல வரேன். இந்தியாவே காங்கிரஸா தான் இருந்துச்சு. இன்னைக்கு அண்ணன் ஒரு கருத்தை சொன்னாங்க, 8 ஆண்டு காலம் பாசன் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தோம், அந்த விட வந்து அவர் வந்து வச்சே அழகு பார்த்தோம்னு சொன்னார். நான் சொல்லுவது ஒன்றுதான், அண்ணன் தமாகாவில் இருந்தார், இலக்கிய பிரிவின் தலைவராக இருந்தார், அவருக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்லை. அண்ணன் வந்து ஒரு மூத்த தலைவர் பிரிவு செயலாளர் 3 தாமாக்கள் தலைவர் மூப்பனா இருக்க வரை எங்க தாமாக வளர்ந்துச்சு, மூத்த தலைவர் தான். ஆனா சரி, காங்கிரஸ் எங்க பலமா இருக்கீங்க? முதல்ல இப்ப பிஜேபி மாதிரி பலமா இருக்கீங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவை தயவின் அரசியலில் தான் நீங்க 10 தொகுதியை வாங்க முடியும். கூட்டணியில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சீங்களா, ஒரு எம்பி ஜெயிச்சீங்களா? கட்சி துவங்கி 10 ஆண்டு காலம் ஆகுது. நீங்க வந்து அரசியல்ல வெற்றி தோல்வி எல்லாம் நீங்க வந்து வச்சு பார்க்க வேண்டாம். ஆகவே காங்கிரஸுக்கும் அதுதான் நிலை. எங்களுக்கு 10 ஆண்டு காலம் தான் இந்த கட்சி துவங்கி இருக்கோம், இப்பதான் மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கோம். ஆகவே எங்களுக்கான நிலைப்பாட்டை நாங்க பாத்துக்கிறோம். தொடர்ந்து இல்ல, தொடர்ந்து கூட்டணியில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லைன்னு கேக்குறாங்க. வேற திரு வாசனுடைய தாமாக்கான்னு ஒத்துக்கிட்டாரு. 10 ஆண்டு இல்ல இல்ல, பிரிந்து போன சகோதரர்கள் அல்லது பிரிந்து போன நம்ம தாய் கட்சியிலிருந்து பிரிந்து போன கட்சிக்கு ஒரு எம்பி கூட இல்லைன்னு தான் ஆதங்கப்படுறாரு. இல்லைங்க, அண்ணா ஆதங்கப்படுற பிரிஞ்சு போன உங்ககிட்ட ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்ல சார். ஆனா காங்கிரஸுக்கு அப்படி இல்ல. எது நீங்க காங்கிரஸ்ல வந்து எத்தனை எம்எல்ஏ இருக்காங்களோ அத்தனை பேரும் அத்தனை குழு, அத்தனை பேரும் அத்தனை கோஷ்டி, எத்தனை எம்பி இருக்குங்களோ அத்தனை பேரும் அத்தனை கோஷ்டி. காங்கிரஸ் வந்து ஒருங்கிணைந்து நீங்க வந்து என்னன்னா நீங்க சத்தியமூர்த்தி ஜி.கே. வாசன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தப்போ அது இருந்துச்சு இல்ல, அந்த அளவுக்கு இல்லைங்க. கோஷ்டி வந்து ரொம்ப குறைவு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 2 தான். அந்த காலகட்டத்தில் 2 கோஷ்டிகள் தான் அதிகபட்சம் இருந்தது. அதுவும் கோஷ்டியாக கூட இருக்காது. தலைவர் வாசன் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் அன்றைய காலகட்டத்தில். அதுல மாற்று கருத்து. ஆனால் இன்றைக்கு கூட ஊடகத்தில் நிறைய சண்டைகள் வரும். இப்ப எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எதிராகவோ அதெல்லாம் எந்த விதமான இதுவும் வர்றது கிடையாது. அன்னைக்கு வந்து சார் அண்மையில கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நடந்ததை பார்த்திருப்போம் சார். சமூக வலைதளங்கள் நிறைய வந்துச்சு சார். நடந்தது சம்பவம் சொல்ல நிறைய இடங்கள்ல இப்ப கோஷ்டி பூசல்லாம் காங்கிரஸ் தான் உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கட்சியில நடந்த காங்கிரஸ் மாதிரி ஆயிட்டு இருந்தா கேட்பாங்க. சம்பவம் என்பது சம்பவம் தான். அதுல சின்ன சம்பவம்னா பெரிய சம்பவம்னா நீங்க வந்து இங்க தலைமைக்கு காங்கிரஸ் பலத்துக்கும் சரி நம்ம அதை கடந்து இந்த தலைப்புக்குள்ள வந்துருவோம். தமாகாவுல வந்து கோஷ்டி இல்லாம இருக்குது ஒண்ணு. சரி சார், இந்தியா கூட்டணி நீங்க இண்டிவிஜுவலா எங்க நிக்கிறீங்க? நீங்க இண்டிவிஜுவலா உங்களுடைய வாக்கு வங்கி, உங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா அரசியல் தெரியாம இருக்காரு. குஜராத்லயே காங்கிரஸ் தான் இன்னைக்கு, அதே மாதிரி ஹரியானாவில் 1/2% ஒரு 0.something% சதவீதம் இல்ல. நாங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாநிலங்களை சொல்றேன். நீங்க வெறும் நம்ம காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்கும் பல மாநிலங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. தெலுங்கானாவில நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், கேரளாவில் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், எல்லா மாநிலங்கள்லையும் பெரும்பாலும் இருக்கும். எங்கெல்லாம் கூட்டணி கட்சி இருக்கோ அந்த கூட்டணி கட்சிகளை மதிச்சு அவங்களோட இணைஞ்சிருக்கோம். எங்கே அந்த கூட்டணி கட்சி மம்தா பானர்ஜி எங்களை மதிக்கல, அதனால நாங்க தனியா இருக்கோம். இந்தியா கூட்டணியில இருந்தா நீங்க கூட்டணி கட்சின்னு சொல்றீங்கல்ல, அது ஹரியானாவிலையும் மத்திய பிரதேசத்திலையும் இப்ப மகாராஷ்டிராலையும் கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் கூடுதலா அனுசரிச்சு இடங்களை கொடுத்திருந்தா தோல்வியே வந்திருக்காது. நீங்க அனுசரிக்காதனாலதான் இப்படி நீங்க சொல்றதுக்கும் நடைமுறைக்கும் முரணா இருக்கு. ஏற்கனவே நான் ஒத்துக்கிட்டேன். ஹரியானாவில் ஆம் ஆத்மியை கூட சேர்த்து இருக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லல. அது ஸ்ட்ராட்டஜி, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, நாம இங்க உட்காந்து பேசுறோம். ஹரியானாவில் சேர்த்தா என்ன பிரச்சனைங்கிறது அங்கே அவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஒரு பின்னடைவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணிக்கு இன்னைக்கு எதனாலும் நீங்க சொல்லலாம். ஆனா நாளைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்போது இப்ப நாங்க கூட என்ன செஞ்சிருக்கோம், இப்படி கூட எடுத்துக்கலாமா? ஜார்க்கண்டில் முக்தி மோர்ச்சா வலுவா இருக்கு, அவங்க முடிவை காங்கிரஸ் ஏத்துக்குது. தமிழ்நாட்டில் திமுக வலுவா இருக்கு, திமுகவுடைய முடிவை ஏத்துக்கிறாங்க.
அதுபோல வலுவாக இருக்கிற மாநில கட்சிகள் உள்ள இடத்துல எப்படி ஏத்துக்குது, ஆனால் காங்கிரஸ் வலுவாக இருக்கிற இடத்துல மற்ற கட்சிகளை அனுசரித்து செல்லாமல் ஒரு இப்ப நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, இயல்பு தானே. எங்கே வந்து காங்கிரஸ் வலுவா இருக்கோ அங்கே காங்கிரஸ் முடிவு எடுக்குது. இங்க எங்கே வந்து காங்கிரஸ் அல்லாத அங்கதான் மாநில கட்சிகள் எடுக்கிற முடிவு வெற்றியை கொடுக்குது, காங்கிரஸ் எடுக்கிற முடிவு தோல்வியை கொடுக்குது, தொடர் தோல்வியை கொடுக்குது. ஹிமாச்சலத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல, கர்நாடகாவில் ஜெயிக்கிறோம், இப்படி பல்வேறு இடங்கள்ல நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது சில இடங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்புகள் தான் இன்னைக்கு காரணம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது பாஜகவுடைய அந்த அசுர பலம், சிபிஐ அதே மாதிரி இடி இப்படி எல்லாத்தோட அதே அசுர பலம் அதிகாரத்தோடு காங்கிரஸ் இருந்தது. நீங்க செஞ்சதுதான் அவங்க செய்யறாங்க, ஒரே வாரம் தாங்க செய்யலங்கறாங்க. 70,000 கோடி ஊழல் செஞ்சார் அஜித் பவார்னு சொன்னது மோடி, பிரதமர் மோடி, சாதாரண ஆள் இல்லை. அடுத்த வாரமே பாஜகவில் சேர்க்கிறாங்க. சொன்னார் நந்தகுமார் வாஷிங் மிஷின், முந்தின நாள் வாஷிங் மிஷின், இப்போ இந்த வாஷிங் மிஷின் இல்லையா. அதனால இது வந்து பலம். இன்னைக்கு பாஜக இறங்கு முகம் 303 இடத்துல இருந்து 400 இடங்களை பெறுவோம் என்று சொன்னவர்களை இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்த கலகலத்தை 6 மாசத்துக்குள்ளே 240 கொண்டு வந்திருக்கோம். ஆனா 6 மாசத்துக்குள்ளேயே ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராலையும் வேறு முடிவை கொடுத்திருக்காங்கல்ல மக்கள். இப்படி சொல்லுங்களேன், அதே மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு தொகுதி பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி பெறுவது காங்கிரஸ் தானே. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்தியா முழுக்கும் மக்கள் காங்கிரஸ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக பாஜக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அந்த பலத்துக்கு காரணம் தேர்தல் கமிஷனுடைய கூட்டணி. நான் கேட்கிறேன், அதிமுகவால நீங்க எம்பி ஆனீங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அதிமுக காலத்துல கட்சியை தான் சொல்றேன். அந்த கட்சி அதிமுக கட்சியோட உங்களால ஏன் நீ நன்றி உள்ளவர்களா கூட்டி சேர முடியல? அதனால நீங்க விமர்சனம் பண்றது அர்த்தம் இல்ல. எங்களுடைய மக்களவை தேர்தலில் கட்சியோட கூட்டணி சந்திச்சாங்க. இந்த 2% வாக்கு போயிருக்கும். 2019 மக்களவை தேர்தலில் அந்த கூட்டணி சந்திச்சாங்க. வாக்கா இருந்தாலும் எங்களுடைய வாக்கு அதிமுக எங்களுடைய தொண்டர்கள் உழைத்திருக்கிறார்கள். நீங்க வந்து அதிமுக எங்களுக்கு இனாம் கொடுத்தல, எங்களுடைய தொண்டர்கள் உழைச்சிருக்காங்க. தலைவர் கூட்டணிக்குள்ள வரப்ப எல்லாரும் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் அதானி மேல மீது உள்ள இது வந்து அவங்க கேட்டிருக்க கோரிக்கை இருக்குல்ல, விவாதம், அது அதானி அல்ல. இந்தியாவுடைய ஒவ்வொருவரும் 1/3 மின்சார கட்டணத்தை அதானிக்கு கொடுக்குறாங்க. நிலக்கரி விலை 2 மடங்கு காசு மூலமா. அதே மாதிரி சோலாரு. நேற்று கேள்வி நேரம் அதுதான் நீண்ட நேரம் விவாதிச்சோம். ஆமா, பிரியனுக்கு ஒரு குறிப்பிடுறாங்க, காங்கிரஸ் வந்து முதல்ல உள ஆய்வு செய்யணும். நான் இல்லைங்களே, உள ஆய்வு செய்யணும் நானே சொல்றேனே. நான் என்னை போன்றவர்களே காங்கிரஸ் மேலிடத்தில் சில விஷயங்களை சொல்றோம், சில நேரங்கள்ல அவங்க கேட்கல. அதுக்காண்டி நம்ம இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு அதானி மேல இருக்கக்கூடிய விவாதம் என்பது அதானி அல்ல, ஒவ்வொரு இந்திய மக்களும் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டும். நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்களோ, நம்ம நேத்து விவாதிச்சிட்டோம் சார். நீங்க கேள்வி நேரம் விவாதிச்சிட்டு இருந்தாலும் இந்த கேள்வி நேரத்தில் விவாதிக்கிறாங்களோ, நம்ம கேள்வி நேரத்தில் விவாதிச்சிட்டோம். நன்றி. நாடாளுமன்றமாக மாற்றிய தலைப்பு இல்ல, காங்கிரஸ் வந்து மத்த கூட்டணி வளருதோ இல்ல உங்களுடைய கட்சி வளர்ந்து நீங்க பிரதானமா எதிர்க்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து நீங்க ஆட்சிக்கு வரணுங்கிறது முக்கியமா. இப்ப காங்கிரஸினுடைய ஒரு பிரச்சனையா நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களுக்கு மத்தியில் என்ன அளவுக்கு வந்து ஒரு நேஷனல் லெவலில் காங்கிரஸுக்கு அனுகூலமாக இருக்கணும்னா அதுக்காக வந்து ஸ்டேட் காங்கிரஸினுடைய எந்த விதமான பலனையும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதுதான் வந்து பெரிய காரணம். வந்து எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸ் முதல்ல இருந்த அளவுக்கு இன்னைக்கு துரிதமாக வளர முடியாமல் போனதுக்கு காரணம் காங்கிரஸினுடைய இந்த ஒரு ஆல் இந்தியாவில் லீடர்ஷிப் நல்லா இருந்தா போதும். தமிழ்நாட்டில் எப்படி இருந்தா என்ன, நமக்கு தமிழ்நாட்டில் வளருதோ வளரலையோ கவலை இல்லை, மாநிலங்கள்ல வளருதோ. அடுத்தது இருந்தாலும் சார் 10 இடங்கள் வந்திருக்காங்க. அதைத்தான் நான் நல்ல கூட்டணியை கட்டமைச்சு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இப்ப அவரே முதல்ல சொன்னாரு, இப்ப நீங்களும் அந்த கேள்வி கேட்டீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் எந்தெந்த மாநிலத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்தெந்த இடத்துல வந்து அவங்க வீக்கா இருக்காங்கன்னு. காரணம் என்ன? தமிழ்நாட்டுல வீக். காரணம் என்ன? கேரளா தமிழ்நாடு பாஜக வீக். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க இருக்கு. இது என்ன சார்? நீங்க எந்த இடத்துல பலமா இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு யுக்தி தேவையில்லை. நீங்க எங்க வீக்கா இருக்கீங்களோ. இந்தியா கூட்டணி எப்பொழுதுமே மாநிலத்துடைய நிலைமை வேற, அகில இந்திய அளவில் வேற. அகில இந்தியாவில் அவங்க ஒன்றுபட்டு ஓரளவுக்கு செய்தனால தான் 240 இடங்களை பிஜேபிக்கு குறைச்சி கொடுக்க முடிஞ்சிச்சு. இந்த அடுத்தடுத்த இப்போ கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க அவங்க, அந்த நிலைமை இந்தியா கூட்டணி கொண்டு வந்துச்சு. மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வேறு. நன்றி நன்றி. கேள்வி நேரத்தினுடைய இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.